இங்க ஒரு பையனுமே இறந்து போன வீட்டுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அந்த பையனோட அம்மா பாத்துறாங்க. சோ உடனே பயங்கரமா கோவப்பட்டு அந்த பையன் கிட்ட வந்து அவனை அடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருவாங்க. இப்ப நைட்டு தெருக்கூத்த முடிச்சுட்டு அவங்க அப்பாவுமே வீட்டுக்கு வருவாரு. அப்ப உள்ள பயங்கரமா கத்துற சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே இவருமே வேகமா ஓடி போய் பாப்பாரு. அப்ப இவரோட பையனை போட்டு அவரோட ஒய்ஃப் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உடனே தடுத்து என்னாச்சுன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த லேடியுமே இவரை பார்த்து நீதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தெருக்கூத்து பண்றத பார்த்துதான் என் பையனுமே இப்ப தெருவுல போய் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவரோட மனசு புண்படுற மாதிரி அவங்களுமே பேசிடுவாங்க. இவருமே அதை கேட்டுட்டு பயங்கரமா வருத்தப்படுறாரு. இப்ப இவருமே நைட் நேரத்துல எல்லாருமே தூங்கிட்டாங்கன்னு நினைச்சு இவரோட கூத்துக்களை ஆடை எல்லாத்தையுமே எரிச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே பயங்கரமா வருத்தப்படுறாங்க. இப்ப தன்னோட பையனுக்காக இவருமே கடினமா உழைக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா கஷ்டப்படுறத பார்க்க முடியாம அந்த பையனுமே நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே அந்த பையன் 10ஆவதுல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க அப்பாவுக்கு பெருமை சேர்த்திடுறான். நியூஸ்காரங்க எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கும் போது உன்னோட சக்சஸ்க்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கும் போது எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை அந்த இடத்துல கௌரவப்படுத்திடுவான். அப்ப அந்த பையனை பார்த்து பெருசாகி என்ன ஆக போற அப்படின்னு கேட்கும் போது அந்த பையனுமே டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையனை எப்படியாவது டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே தன்னோட இடத்தெல்லாம் வித்து அந்த பையனை நல்ல கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி பயங்கரமா படிக்க வைக்கிறாரு. அப்ப அந்த பையனோட எக்ஸாம் சென்டர் ஜெய்ப்பூர்ல இருக்கனால இவருமே அந்த பையன் கூட போறாரு. அப்ப அந்த இடத்த ரீச் பண்ணோன்னே இவங்களுமே ஆட்டோல ஏறி போவாங்க. பார்த்தா அந்த ஆட்டோக்காரன் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவான். ஆனா அந்த ஆட்டோக்காரனுமே இப்ப அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு இவங்களை கரெக்டான இடத்துக்கு கூட்டிட்டு போவான். ஆனா இவங்க உள்ள போறதுக்குள்ளேயுமே அந்த கேட்டை மூட ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்தோன்னே இவரோட அப்பா வேகமா ஓடி போய் அந்த இன்சார்ஜோட காலிலே விழுந்துருவாரு. அதை பார்த்தோன்னே அந்த பையனுமே பின்னாடி ஓடி வருவான். இப்ப இவர் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பையனையுமே எக்ஸாம் எழுத விட்டுருவாங்க. அவருமே வெளியில தான் பையன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பசியோட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக சாப்பாடு வாங்க போவாரு. அப்ப போற வழியில அவருமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. அப்ப சுத்தி முத்தி இருக்கவங்க எல்லாம் தூக்கி பார்க்கும் போது அவர் இறந்தே போயிருப்பாரு. அதை பார்த்தோன்னே ஆம்புலன்ஸை வர வச்சு அவரை அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப இந்த பையனுமே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தான் அப்பாவை தேடி போவான். அப்ப அவரோட செப்பல் ரோட்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கவங்க கேட்கும் போது அவங்களுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்ப அந்த பையனோட அப்பாவோட பாடியுமே ஊருக்கு எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்தோன்னா அவரோட ஒய்ஃபால தாங்கிக்கவே முடியல. இந்த பையனுமே அவங்க அப்பாவோட பார்க்க முடியாம பயங்கரமா அழுகுறான். அவங்க அப்பாவுமே இந்த பையனுக்காக கடைசி வரையும் போராடி தன்னோட உயிரையும் விட்டுருப்பாரு.